ஹாய். இப்போ வந்து சாம்பார் ரசம் பொரியல் எல்லாம் 5 பேத்துக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சாம்பார், ரசம், வெண்டைக்காய் புளிக்குழம்பு, சொரக்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு பொரியல். பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கு. சாம்பார் ஊற்றிக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கு பார்க்கவே. இன்னைக்கு தான் புரட்டாசி 1. புரட்டாசி 1ல் யாரெல்லாம் வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் யாரெல்லாம் வந்து வெஜ் சாப்பிட்றீங்க, யாரெல்லாம் நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செய்ய கூட தெரியப்படுத்திக்கோங்க. சாப்பிட போகலாம். புளிக்குழம்பு சூப்பராக இருக்கு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுருக்காங்க. உருளைக்கிழங்கு கூட்டு போட்டுக்கலாம். ரசம் ஊற்றிக்கலாம். ஊட்டினா எத்தனை வருது? கூட்டுனா 6 வருது. 5 தான் வரணும். 3. நான் சாம்பார் டேஸ்ட் பார்க்க போகிறேன். சாம்பார் டேஸ்ட் பார்த்தீங்களா? ஆல்ரெடி 3 சாம்பார் எல்லாம் கலந்து தான் போயிட்டு இருக்கு. ரசம் சூப்பராக இருக்கு. கத்தலை வேகலை அப்புறம் கண்டிப்பாக சாப்பிடலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு, அங்கதான் அந்த பாப்பா தான் 2 ஒன்றா இருக்கு. சொரக்காயெல்லாம் போட்டு வைப்பாங்க. நானும் சொரக்காய் தான் நினைச்சேன். லைட்டாக பருப்புலேயே ரசம் ஊற்றிக்கலாம். பருப்பு ரசமும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லா ஐட்டமே சூப்பராக டேஸ்ட்டாக செஞ்சுருக்காங்க. ஒரு தரமான வெஜ்ஜு விருந்து. ஆமாம். இதெல்லாம் பார்க்கும் போதே அப்படியே செம்ம டேஸ்ட்டாக தெரியுது. பார்க்கவும் தெரியுது, சாப்பிட்டாலும் ருசியாக இருக்கு. ஓன் வச்சு இவ்வளோ பெரிய பச்சை மிளகா போட்டுருக்கான்னு தெரியல. எடுத்து தனியாக வச்சு கொடுத்துடலாம். தண்ணி வைக்கவே இல்லை. தண்ணி பதிலாக தான் நாங்கள் மோர் வச்சுருக்கோம். தண்ணியோட மோர் நல்லா தான் இருக்கு. பிடிக்கவே இல்லை. சூப்பராக இருக்கு. ரசமும் சாம்பொரியல் கொடுக்கலாம். ரசமும் சாம்பாரும் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறேன் பாருங்க. எங்கேயோ பனிஷ்மெண்ட் சத்தமாக பேசுகிறோம்.
ஓகே ஓகே ஸ்டாப். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் தான் ஃபர்ஸ்ட்டு. எல்லாம் இருக்குங்க. இன்னைக்கு வந்து சாப்பாடு பார்த்தீங்கன்னா வெஜ் மீல்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து சாம்பார் இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. டெய்லி கறி சாப்பிட்டு வாயெல்லாம் ஒரு மாதிரி சப்புன்னு ஆகி போச்சு. எப்போ சாப்பாடு சாப்பிடணும்னு வெயிட் பண்ணி சாப்பிட்டோம். இன்னைக்கு புரோட்டாசி ஒன்றுங்கிறனால ஃபர்ஸ்ட் நாளே நாங்கள் வந்து வெஜ்ஜில் வந்து ஃபுல்லாக பொரியல்லாம் வச்சு சாம்பார் ரசம்லாம் வச்சு மோர் வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க ஹோட்டலில் வந்து தான் இன்றைக்கி சாப்பிட்டோம். அதனால நல்ல வயிறு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டேன். நல்ல டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஒயிட் சாப்பாடு ரசம் ஊற்றி சாப்பிட்றது சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாம்பாரும் அந்த மோரும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டோம். அப்புறம் அது என்ன உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியலும் நல்லா இருந்துச்சு. ஹோட்டலில் வந்து இதான் ஃபஸ்ட் டைமு வீடியோ வந்து ஷூட் பண்ணி நான் சாப்பிட்றது. நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்தாங்க. ஃபேன்ஸ்லாம் அதிகமாக என்ன வீடியோ என்ன சேனல்னு சொல்லி கேட்டாங்க. அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இவ்வளோ ஃபேன்ஸ் தானே. சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி சாப்பாடு ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சு. புரோட்டாசி எதுவுமே இது வெஜ்ஜு வந்து ஹோட்டலில் வந்து நான்வெஜ்ஜு தான் சாப்பிட்ருவோம் மெயினாக. இன்றைக்கி வந்து வெஜ்ஜு வந்து சாப்பிடும் புதுசாக இருந்துச்சு. செம டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த அனுபவமும் நல்லாயிருக்கு. புரோட்டாசி ஒன்று. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சார்பாகவே சொல்லியிருக்கோம். ஹாப்பி டே. எல்லாம் சொல்லிடலாம். நாங்கள் வந்து ஹோட்டலில் இது வந்து ஏற்கனவே முன்னாடியே நாங்கள் சாப்பிட்ருக்கோம். இந்த ஹோட்டலில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த சவுண்ட்லாம் வர நிறையா கேட்குது. மெயின் ரோட்லேயே வந்து ஹோட்டல் இருக்குது. மறக்காம வந்து விசிட் பண்ணுங்க. மறக்காம ஆர்வி ஹோட்டல் விசிட் பண்ணி போங்க. இந்த டைம் வந்தீங்கன்னா எங்க ஃபுட்டீஸ் ஃபேமிலியோட இன்னைக்கு நம்ம ஃபுட்டீஸ் ஃபுட் சேனல் சார்பாக அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்திக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஈவினிங் வந்து விநாயகர் செலிப்ரேஷன்ங்கிறனால வீடியோ முடிச்சுட்டு உடனே அவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. ஓகே, பை பாய். அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக இருந்தால் ஹோட்டல்காரங்க பார்க்குற மாதிரினா எங்களை வந்து விசிட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். பண்ணிருக்கியா சாப்பிட போவியா? சாப்பிட்டு ஹோட்டல்ல சாப்பாடுலாம் எப்படி இருக்கு சாப்பிட்டு இப்படியே ஓசிலே சாப்பிடலான்னு பார்க்குறியா?